வெங்காயம் பெரிய அப்படியே பெரிய இலக்கணம் விளக்கணம் இருப்பேன். இலக்கணம் படிச்சிருக்கேன். என்னத்தை விளக்கணம் படிச்சிருக்கேன்? பேச தெரியல. ரோசப்படுறதுல அதட்டி பேசி அம்பளாரி பட்டவாங்க, உருட்டி பேசி நாட்டா மாட்டவாங்க. நீ எந்த சமூகராஜா பேசுவேன் முதல்ல. நீ என்ன பேசுவ? நீ என்ன பேசுவ? ஒரு ஆண்மகனுடைய பேசும்போது அந்த பேச்சுல நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். எவ்வளவு இருந்தாலும் வெட்டி சாக்கணும் முதல்ல. அதான் ஆம்பளத்தனம் முதல்ல. திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிரினும் ஓம்பப்படும். அதுக்குதான் திருவள்ளுவர் அதே குரல் சொல்லியிருக்காரு. கற்க கற்றவரை கற்றவை கற்றப்பின் இருக்க அதற்கு தகுதி சொல்லியிருக்காரு. அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதார்கள். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், நீ மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், இந்த மதியாத தலைவாசல் நீ மிதிக்கவே வேண்டாம். அதேதான் அவையார் சொன்னாங்க. ஆத்தி சூடி அரசைய விரும்பு. அந்த வேலையை நீ பாரு. நீ நல்லா பண்ணலாம் முதல்ல. யாரா நீ முதல்ல? கேட்ட கேள்வி பதில் சொல்ல முதல்ல. உடல் பேசுங்க. வெங்காயம் முதல்ல. சமூகராஜனா பெரிய தலை விட்டுட்டு சுதாகர குண்டிய வாய கிழிச்சு விட்டு போயிடும் வச்சுக்க. அறிவு சூடு சொரண வெக்கம் மானம் ஏதாவது இருக்கு அவைச்சு திருட்டு வந்துட்டியா? என்கிட்ட 3 இருக்கு. என்ன இருக்கு முதல்ல? கடமை கண்ணிய கட்டுப்பாடு. எந்த 4 இருக்குங்க? அச்சம் மடம் நாண பைப்பு இருக்குங்க. அச்சம் மடம் நாண ஓங்கட்ட இருக்கு. ஆமாங்க. பைப்பு என்கிட்ட இருக்கு. அந்த உன் பைப்பு துருப்பிடிச்ச பைப்புன்னு ராமதாஸ் சொல்லிருக்காப்ல. நான் 3 பைப்பு வச்சிருக்கேன். என்ன பைப்பு? ஒரு பைப்பு அடி பைப்பு. ஆமாங்க. இன்னொரு பைப்பு திரு பைப்பு. இன்னொரு பைப்பு சொரு பைப்பு. அந்த 3லயுமே மரம் இல்ல. ஒரு பைப்புல தண்ணி வராட்டாலும் இன்னொரு பைப்புல ராமதாஸ் உறிஞ்சி தண்ணி வர. என்ன வாயாம அங்கேயே எடுத்துக்கிட்டு கிடக்குற? இடத்தை காலி பண்ணு முதல்ல. உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்கா? உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா? போய முதல்ல. ஓடி சர்தா போட கோத்தமேடு வெண்ண. ஏ செய்யாதங்க வெண்ண. அண்ணா என் கமுதி வெண்ண. என் புதுக்கோட்டை வெண்ண. எங்க ஊரு மீனாட்சிபுரம் வெண்ண. ஏண்டா என் சம்மகுல வெண்ண. அடா வெண்ண வேணும் வெண்ண. அடா முதுகுளத்தூர் வெண்ண. என் சிவானந்த வெண்ண. என் மானாமதுரை வெண்ண. என் குறுக்காயப்பட்டி வெண்ண. எங்க ஊர் அரைமலை வெண்ண. எங்க ஊர் அறந்தாங்கி வெண்ண. எங்க ஊர் தேவக்கோட்டை வெண்ண. எங்க ஊர் காரக்குடி வெண்ண. எங்க ஊர் தஞ்சாவூர் வெண்ண. என் ஊர் சொந்த ஊர் கந்தரக்கோட்டை வெண்ண. எங்க வெண்ணைக்கு பிறந்த வெண்ண வெண்ண. சரிங்க தாய்மாரெல்லாம் எனக்கு இவ்வளவு வெண்ண கேட்டுட்டு உருட்டிட்டு நிக்கிறீடா. நீ ரோசமத்த வேடா. நீ கேட்டா கேட்டீங்களா? தூமை பேசுற தூமையா குடிக்க பேசுற நல்ல மனுஷன் நாடுகிட்டு செத்துருவாண்டா. சாண்ட குடிக்கி உங்களே போய் தூமையை குடிக்கீங்க. அவன் கோடியில தூமையை குடிக்க என்ன போய் வெண்ணங்கிறிய. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாத இருந்து பழகிட்டேன். ராமதாஸ் சம்பளம் கொடுக்க மாட்டாப்ல. வெண்ண எதுல இருந்து வர? வெண்ண தயிர்ல இருந்து வரும். தயிர் எதுல இருந்து வரும்? தயிர் பால்ல இருந்து வரும். தயிர் எதுல இருந்து வரும்? பால்ல இருந்து தான் வரும்னு சொல்லிட்டு. தயிர் மோர்ல இருந்து வரும். எதுல இருந்து வருது? மோர்ல இருந்து எது வரும்? பால் வரும். பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து வரும். என்ன மாடு? பசு மாடு. ஒட்ட மாடு தானே. அப்ப நீ தானடி வெண்ண. அப்புறம் என்னைய போய் வெண்ணங்கிற. ஏண்டி மண்டேல நாயர் வெண்ண, ஏண்டி விரகனூர் வெண்ண, ஏண்டி ஆரப்பாளையம் வெண்ண, ஏண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வெண்ண. அப்படி சொல்ற வெண்ண. ஆமாடா வெண்ண. கேள்றா பொண்டு வெண்ண. என்னைய கேட்க சொல்லு. அவ சட்டி முடிஞ்சிருவேன். ஆமா சொல்லுங்க. என்னைக்குமே நாகரிகமான ஒரு பப்பு. என் நிலை மாறினாலும் ஒருத்தவன் தன்னிலை மாறக்கூடாதுன்னு இருக்கேன். என்னைக்குமே சொல்றேன். பேசையில அர்த்தம் பொருத்தத்தோட பேசணும். அத நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதுங்க. நீங்க சொல்லி கொடுக்கல. உங்களை சந்திக்கும் போது நான் எவ்வளவு அர்த்தத்தோட பேசுவேங்கிறது எனக்கு தெரியும். என்னை சந்திக்கல பெரியதுல உன்னை சமாளிக்கக்கூடிய ஒரே டான்சர் நான் மட்டும்தான். உன்னைய இங்க ஒரு என்ன இந்த நாடக உலகத்திலேயே உன்னை அடக்கக்கூடிய ஒரே ஆளு சண்முகம். நீ எந்த சந்தில போவா எந்த சிந்தில போவன்னு எனக்கு தெரியும். சரியா? தெரியுமில. ஆமா தெரிஞ்சு பேசுற. நான் ஓட்ட சட்டிலே குதிரை ஓட்டுறவ. நீ ஓட்டு
ஒட்டி போடுவேன். நெத்து ஓட்டல்ல நீனு ராமதாஸ் பேசுனீல என்ன பேசுற? சித்தாள் கொத்தனார். ஆமா கொத்தனாரு சித்தாள் யார் பெருசா சித்தாள் பெருசா? சித்தாளை வச்சுட்டா கொத்தனாருக்கு மகிமையே. கொத்தனார்ட்ட 3 இருக்கு. என்ன 3? தூக்கு, குண்டு, மட்டக்கம்பு, கரண்டி. உன் தூக்குண்டு 35 வருஷமா அதே குண்டை தான் வச்சிருக்கீங்க. சோரி புடிச்சு போச்சு. என்னைக்காவது ராமச்சந்திரன் சொல்லி குண்டு மாத்திருக்கிய? மாத்த முடியாது. ஆனா நாங்க சாந்து சட்டி அப்பப்ப மாத்திக்கிட்டு இருப்போம். நான் குண்டை மாத்தணும்டா ஆபரேஷன் 3 வச்சிருக்கீங்க. சந்து பொந்த அடைக்கிறவன் இந்த கொத்தனார் தான் அடைக்க முடியும். ஆமா நீங்க மேல 3 ஜாமா வச்சிருப்பீங்க. பொம்பளை நாங்க கீழே சட்டியா வச்சிருப்போம். நாங்க இப்படி சட்டியை ஏந்துனாக்கா நீ கொத்தனாரு மட்டக்கம்ப வச்சுக்கிட்டு கிழுக்கு கிழுக்குன்னு அடிப்ப. இல்லன்னா உன் தலையெழுத்து நீ கையாலே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். அப்ப நீ தூக்கி அதுக்கு அங்க நாங்க தூக்குனாத்தான் கொத்தனார் உனக்கு வேலை. அப்ப நீ தூக்கி கொடுக்கணும். நான் நீங்க பாக்கணும். சூத்து வத்தி அடிக்கணும் முதல்ல. ஆமாங்க அவளுக்கு நீங்க தூக்கி கொடுக்க எல்லாமே பேசுவேன். பொம்பளை இல்லாம ஆம்பளை, ஆம்பளை இல்லாம பொம்பளை. பேச்சுக்கு பேச்சு பேசுவேன். பேச்சுக்கு பேச்சு பேசுவேன். அப்படியா? ஆண் இல்லாம பெண் இல்லை. பெண் இல்லாம ஆண் கிடையாது. சிவன் என்ற சக்தி இல்லை. சக்தியை வச்சுதான் சிவனுக்கு வேலை. பொறுமைக்கு இலக்கண வகுக்கிறதே பொம்பளை. இந்த கீழே பருத்தியூர் மேடையில நான் தான் பொறுமை. அந்த பருத்தியூர் மேடையில சொல்ல நான் தான் பொறுமை. நீ பொறுமையா? ஆமா. காவல்துறை அதிகாரி இருக்காரு, நல்லா பேசு. பொறுமை தானே? பொறுமைதான். ஆமா. உண்மையிலேயே நான் பொறுமைதான். எங்க எங்க கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? போயிடாத மறுநாளே ஓடியாந்து. எங்க கூப்பிடுறேன்னு கேட்டேன். சொல்லு பாப்போம். மறுநாள் போயினா மறுநாள் ஓடியாந்து. பொறுமையா இருக்கிறோம். எதுக்கு பொறுமையா இருக்கணுமோ அதுக்கு பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருக்க முடியாது. சரிங்களா? சம்பாரிச்சு கொடுக்கறது ஆம்பளை அதிகமா சம்பாரிச்சு கொடுக்குறியா இல்ல பொம்பளை அதிகமா சம்பாரிச்சு கொடுக்குறாங்க? இந்த கூட்டத்துல ஆம்பளை அதிகமா சம்பாதிக்கிற ஆள்லாம் கை தூக்குங்க. 4 பேர் தான். 4 பேர் தான். இதிகாசத்துல ஏவராஜி ஊத்த, உன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, உன் கலாச்சாரத்துல கழுதையை விட்டு ஓட்ட விட, அதிகமா சம்பாதிக்கிற ஆம்பளை 4 பேர் கையை தூக்குறாங்களே. அப்ப மத்தவங்க என்ன பண்றாங்க? மூத்தத்தை வாங்கி 3 கை குடுறா முதல்ல. யாரு மூத்தத்தை? எனக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. உன் வர்க்கத்தை கை தட்டு சொல்லு. தட்டுவாங்க. கை தட்டுக்கிட்ட என் சிங்கா எத்தனை தட்டிட்டாங்கல்ல. பொம்பளைகளை எழுப்பி விடுறது, 4 மணிக்கு எந்திரிக்கிறது, இப்படின்னு வாண்டுறது குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. பொம்பளையில கிளப்பி பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்ட அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு, உனக்கு முட்டையை வச்சு உன் வாயில தள்ளி, உனக்கு பச்சை மாட்டில் கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி, உனக்கு எல்லாத்தையும் நாங்க பகுமானப்படுத்தி சாப்பாடு அடக்கி கூட்டிட்டு வருவோமா? நாங்க டாட்டா காமிப்போமா? நீ வீட்டுல இருக்கிற ஓட்டையை பார்க்க அங்க இருந்து ஏறிக்கிட்டு வருவியா? சரி, வந்தமே போனமே அந்த அர்த்தம் கிடையாது. காப்பு கட்டுறாள். நான் கேட்கிறேன், அனைத்து நாங்க கொண்டு வரமே, நீ என்ன கொண்டு வர? ஒத்த வேலைக்கு போறது இல்ல. ஆம்பளை பெருசுன்னு சொல்றீங்க மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே. இது வங்காளமா ஒரு ஊர் சொன்னாங்கல்ல, அந்த ஊர்ல ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அந்த ஊர்ல ஒரு மருத்துவம் படிச்ச கல்லூரி மாணவிய அனைத்து பேரும் சேர்ந்து கெடுத்திருக்கிறாங்க. அதை நம்மளால தடுக்க முடிஞ்சா? கிடையாது. 8 வயசு பிள்ளையும் தூக்கி கற்பழிக்கிறான், 70 வயசு கிழவியும் தூக்கி கற்பழிக்கிறான். இதுவரை ஏதாவது நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுதா? ஆனா பாரு, ஆம்பளை பெருசு, ஆம்பளை எதுல பெருசு? குஞ்சில வேணா நீ பெருசா இருக்கலாம், மத்த எந்த விஷயத்திலயும் நீ பெருசா இருக்க முடியாது. ரோஷனா வேணும் முதல்ல. அதே நாட்டுல செஞ்சு தந்த ஆண்மகன் நம்ம தமிழ்நாட்டுல எந்த தப்பும் செய்ய முடியுமா? இல்ல செய்யத்தான் நம்ம வச்சுக்குவோமா? அப்ப நம்மளுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப பொம்பளை கிட்ட நம்ம போட்டி போடக்கூடாது, பொம்பளைய பத்தி புரணி பேசக்கூடாது. சரியா? கொச்சு வடியுமே உனக்கு. பங்காரவரத்துல அந்த மருத்துவ கல்லூரிய அந்த மாணவிய எத்தனை பேருக்கு அடுத்தாங்க? அதே கள்ளக்குறிச்சி நடந்துச்சு தெரியுமா? என்ன ஒரு பஸ் தீய வச்சு கொடுத்துறாங்க தெரியுமா? இங்க உட்கார்ந்துக்கா 2 காவல்துறை அதிகாரி, அந்த 2 நிக்கிறாங்களா, சின்ன மருது பெரிய மருது. அது யாரு? ஆம்பளை. இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானியாக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் யாரு? அவரு ஆண்மகன் தான். ஆம்பளை. இந்த மேடையில் இந்த ஆர்டரில் இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆம்பளை தானே. ஒரு பொருளை மேல தூக்கி எறி புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சது யாரு? சர் ஐசக் நியூட்டன். ஆம்பளை தானே. சந்திர மண்டலத்துக்கு 2 பேர் போனாங்க தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங், ஆல்டரின்.
2 பேர் போனாங்கல்ல, அது யாரு? ஆம்பளை தானே. இந்த ராதா செல்வி கோவிட்-19 கொரோனாவில் வீட்டுல கிடந்ததுல இந்த யூடியூப் மூலமா எடுத்து வெளிநாட்டுல இருந்து உனக்கு காசு அனுப்புனாங்கல்ல, அது யாரு? ஆம்பளை தானே. இதை விட்டு நீ சுதியோட பாடணும் நினைச்சா உனக்கு வாசிக்கிறது யாரு? ராமதாஸ், ஜெயராஜ், சரவணகுமார், வெற்றிவேல் 4 பேர். அந்த 4 பேர் யாரு? ஆம்பளை தானே. இந்த ஆம்பளை இல்லாம நீ அவங்க கோத்திரத்தை வாங்கி குடி. என் கண்ணை திறந்துட்டீங்க மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அர்த்தமாக பேசினீங்க. நீங்க சொன்னீங்களே புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சது யாரு? ஒரு ஆண்மகன். உண்மைதான். விண்வெளிக்கு வான்வெளிக்கு சென்றது யாரு? ஐயா அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்சது யாரு? அதான் ஆண்மகன் தான். இந்த சண்முகராஜா யாரு? அதான் ஆண்மகன் தான். ராதா செல்வி யாரு? ஆண்மகன். இந்த ஆண்மகன் உட்கார்ந்து இருக்க காரணம் யாரு தெரியுமா? பொம்பளை நாங்க தான்ட. உண்மைதானே? ராதா செல்வி நிக்க காரணமே என்னுடைய தாய் பொம்பளை. இதே சண்முகராஜா நிக்க காரணம் உன்னுடைய தாய் பொம்பளை. இதே 4 பேர் உட்கார்ந்து இருக்க காரணம் அவனுடைய தாய் பொம்பளை. பொம்பளை வயிற்ற கிழிச்சுக்கிட்டு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உன்னைய விழுக்குன்னு அந்த கருவுல இருந்து உன்னைய கீழே இறக்கி விட்டாங்க பாரு. நாங்க கருவுல இறக்குனாலத்த நீ ஆண்மகனை நினைச்சு நிக்கிற. ஏன் நீ சொன்னீங்க எல்லாத்தையும் ஆம்பளை சாதனை பண்ற, ஆம்பளை சாதனை பண்றோம்ல, பொம்பளை சாதனை பண்ணிருக்காங்க. அன்னை தெரசாமா இருக்காங்களே, இப்போ ஒரு குழந்தை வெளியே போயிட்டா கூட அதை துடைக்கிறதுக்கு தாய்மார்கள் அறிவிப்புப்படுறோம். ஆனா அன்னை தெரசா தொழுநோய நாவாலேயே சுத்தம் பண்ணி இருக்காங்க. அது அது இந்த நாள் தான் நினைவு. அதான் நான் கேக்குறேன். எல்லாமே பொம்பளை சாதனை பண்ணியிருக்காங்க. ஆம்பளை நீங்க எவ்வளவுக்கு சரிக்கு சமமா சாதனை பண்றீங்களோ அதே சாதனையை நாங்களும் பண்றோம். அப்ப பொம்பளை இல்லாம ஆம்பளை நீங்களாத நான் சொல்றேன். சொல்ல முதல்ல பாப்போம். மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டா நான் சர்வு புருண்டு. ஆம்பளை ஆம்பளை நான் பெத்தாத்தேன், இந்த பொம்பளை பெத்தாத்தேங்கிறிய அந்த பெறதுக்கு காரணம் யாருடா? பெறதுக்கு காரணம் யாரு? ஒரு பொட்டை மாடு சும்மா சினையாக முடியுமா? இல்ல. யார கூடி சினையாக? யார காலமாடு? காலமாடு உண்மை தானே சினையாக. அப்ப ராமதாஸ் சரவணை இல்லாம நீ பிள்ளை பெற முடியுமா? இல்ல, முடியாது. முடியாதுல்ல. அப்ப அதுக்கு காரணம் பாரு. நீ ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைய சேர்க்கிற, ஏன் ஓயின்சில போட வேண்டியதானே? ஏன் டாப் பென்சில போடுற? எதுக்கு போடுறாங்க? நான் இருந்தா தானே. உனக்கு பாசமான உடனே தருமாஸ்பத்திரியில 18,000 ரூபாய் இலவசம். உனக்கு இலவச பஸ் டிக்கெட் இல்லாம பஸ் டவுன் பஸ்ல ஒரு கிழமை ஏன்டா எரிச்சல் வருது? கோயில மண்ணலி வையி. மண்ணலி வையா? 18,000 வாங்க கொடுக்குறாங்க. ஒரு ஆலமரம் வேறு ஊன்றுதுண்டா யாரு காரணம்? ஆணி வேறு முக்கியம். ஆம்பளை இல்லாம நீ குழந்தை வர முடியாது. ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை எவ்வளவு பாதுகாப்பா உழுகுறோமோ அந்த நிலத்துல உழுகுறத வச்சுதான் பயிர் முளைக்குமா. சும்மா இருக்கிற நிலத்தை நான் உழுவுறேன் உழுவுறேன் அப்படின்னு வேற இடத்துல போய் உழுதுகிட்டு கிடந்தீங்கன்னா மச்சத்துல உனக்கு புள்ள பிறக்கும். சொல்றேன் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். எத்தனை கலப்பைகள் நீ வச்சிருந்தாலும் சரி, என்ன நிலம் ஒழுங்கா இருக்கணும். ஒரு நிலம் ஒழுங்காதான் இருக்கு. அந்த நிலத்துக்கு ஏத்த தண்ணியை நீ சரியா பாய்ச்ச. இங்க ஒரு உழுகுறவன் ஏறி அடிக்கணும், ஏறி அடிக்க பள்ளத்துல இறங்கி அடிக்கணும். எங்க ஏறி அடிக்கிற? சாக்கடையில எல்லாம் ஏறி அடிச்சுக்கிட்டு கிடக்குற. சாக்கடையை பார்த்தா நீ பேசிக்கிட்டு ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கம் கட்டவன இங்க ஒரு பேசக்கூடாது. முதல்ல என்னை பத்தி இன்னும் உனக்கு தெரியல. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். நான் பேச ஆரம்பிச்சு சரியா? அப்படியா? என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு கபடி விளையாட்டு தெரியுமா? கபடி அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரைடு இந்த 3மே எனக்கு தெரியும். அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். காலை நோண்டி ரைடு பண்றேன்னு வை. காலை நான் கிட்டி புள்ள ஆடி பாத்திருக்கீங்களா? கிட்டி புள்ள ஆம்பளை ஆடுறது. ஆம்பளை பொம்பளையும் ஆடுவாங்க. ஆம்பளை எல்லாம் இப்ப ஆடிக்கிட்டு இருந்தீங்க. பொம்பளை இப்ப எல்லா விளையாட்டையும் நாங்களும் கத்துக்கிட்டோம். கிளம்பு கத்துக்கலையா? கராத்த கத்துக்கலையா? கும்கும் கத்துக்கலையா? இல்ல கேக்குறேன். புருஷனி மட்டும்தான் சண்டை. யாரு கத்து கொடுத்தது? ஊம குத்தாவே கேட்டு பாரு. வீட்டுல முகரையில குத்தனா பின்னால வெளியே வந்துடுறான். சரி, என்னகிட்ட வச்சுக்க கூடாது. நம்ம உழப்ப வெளியில சொல்ல வேண்டாம். ஆமா சொல்லுங்க. நல்லா பேசுறீங்க. என்ன பண்றீங்க? யார் பண்ணிட்டு இருக்க? அது சொல்லவா? என்ன பிசினஸ்?
பழங்கள். என்ன பழம்? வெயில் டயம். தர்பூசணி. தர்பூசணி. ஆமா. அருமையா இருக்கும். நிஜமா. நெருவ கணக்கா புடி கணக்கா? இல்ல, ஒரு பழத்தை வாங்கி கீத்து போட்டு ஒரு கீத்து 10 ரூபாய். ஒரு கீத்து 10 ரூபா. ஆமா. நீங்க? நான் வந்து நீங்க தர்பூசணி. நானும் வியாபாரமே பார்க்கிறேன். நான் கொய்யா பழம். இல்ல வியாபாரியா பழம் கொய்யா பழமா? சேர்ந்து ரெண்டு பேர் வியாபாரத்தில் இந்த இடத்துல ஆடிப்பாடி ஆடுவே. நாடக ஊடகத்திலேயே நல்ல அருமையா பேசக்கூடிய ஆள் நீங்க. ஆலமரம் அங்க விழுது 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே. அங்க விழுது 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு விழுத விட்டு அவன் பாட்டுக்கு மட்டும் அந்த 2 கட்டையை வாசிக்கிறான், என் பாட்டுக்கு வாசிக்க மாட்டேங்கிறான். அந்த 2 கட்டைக்கு வாங்க. விட்டு அவங்க பேச்ச கேட்காத. உன்னைய சீக்கிரம் அனுப்பிச்சு விடுறதுக்காண்டி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுக்கமா உனக்கு உள்ளதை மட்டும் பாடு, நல்லா இருப்பேன். எனக்கு கீழே பறித்து ஒரு செய்யாமல ரசிகரை தொட்டிக்க என்னை யாரும் அசிக்க முடியாது. ராஜா செல்வி கீழிறங்கி குடிக்க போற தன்னை நல்லானே இன்னைக்கு ரொம்ப கேப் விடுற என்ன ஏன்டா சொல்லலாம்
லோன் போட்டிருக்கியா? என்ன லோனு? மாட்டு லோன் போட்டிருக்கேன். மாட்டு லோனா? மாட்டு லோன் போட்டேன். மாட்டு லோன் போட்டேன். மாட்டு லோனியா? ரத்த துடிப்பு கம்மியா இருக்குமா? ஆமா, உனக்கு தான் நெஞ்சு அடப்பா இருக்கான். அப்ப 2 பேருக்கு ஒரு நினைவு நாள் ஆட வச்சிட வேண்டியது. இல்ல, எனக்கு ஒரு மாசமா நெஞ்சடப்பு விட்டுருச்சு. வேற என்ன அடப்பு இருக்கு? குஞ்சடப்பு தான் இருக்கு. எடுக்க சொல்லு. நீங்க பெரிய நகைச்சுவை நடிகர். ஆமா. என்னைக்குமே அவங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா? சொல்லுங்க. மித வேகம் மிக நன்று. நன்று. படியில் பயணம் நொடியில் மரணம். ஆமா, அதுக்கு தான் காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்லுங்க. தலை கவசம் உயிர் கவசம், முக கவசம் உயிர் கவசம். எப்பவுமே லப் லப்னு செய்யாதுங்க. சரி, நீ சொல்லு. நைவா செய்யணும். செய்யறேங்க. மச்சான மச்சுக்கடி உண்டாவே குடும்பத்துல இப்படி நல்லா ஆடுறீங்கம்மா, நல்லா பேசுறீங்க. பேசுவேன். இப்ப நல்லா இருக்கு. ஆனா அப்படியே வைங்க. இப்படியே இருக்கு. இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் எக்கு மட்டும் வைக்கணும். வாங்கி வேற எதுவும் முடியாது. நல்லா இருக்கு. போதும். என்னடா பார்த்தீங்க? இங்கு நகைச்சுவை நடிகையாக நடிக்கும் நமது தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதாச்செல்வி அவர்களுக்கு நமது கீழப்பருத்தியூர் கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுவாண்டிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கீழப்பருத்தியூர் கிராமத்தார் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வர யாருக்கு பார்த்தோமையா? சொல்லுங்க உங்க காரு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூல என்ன? வாடி நொங்கு வெட்ட பிறந்த அர்த்தம். யாரு கூடயும் போ, செய்யாம உங்களை முயல் கூட போயிடாத. செம்பரியாட்ட ஊட்டி மாதிரியே பிள்ளை வரக்கும். நீங்க வந்து அது என் நொங்க எடுத்துருவேன் நானு. மறந்துட்டேன். ஏன்டா ஏற்கனவே கை ஒடிஞ்சிச்சு. உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் ஒண்ணு வச்சுக்காம. சண்முகராஜா, ஒரு பெண்ணிடம் ஒரு உண்மையை மறைக்க கூடாது. நீ விசில் வராம வைக்கணும். சரி, என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? உங்க காதல் எப்படிப்பட்ட புனிதமான காதல்? ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லவா? சொல்லுங்க. அந்த சிவரஞ்சனி ராகத்துல ரொம்ப பிடித்தமான
அத சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உறவை ஆயாச்சு ஊரடங்கும் சாமத்தில வருத்தமத்து விழிச்சிருந்தே கோடி திண்ணையில நினப்புள்ள படுத்திருந்தேன் காத்தடிச்ச சடசடக்கும் பாதி நகரும் நினைப்பு புரண்டு படுத்தாலும் ஓலை எல்லாம் சிரிப்பு தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் அழகோ மஞ்சள் நிலவோ தீர்க்கு விநாயகனே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தீர்க்கு விநாயகன் போறான் கருமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா கணபதியே அருள்வாய் சுத்திர பூமியில் பாலமா சுத்திர பூமியில் பாலமா சுத்திர வெங்கடேசமா ரொம்ப நன்றி. மக்கள் மாதிரி இன்னும் நிக்கிறீங்கன்னா இதுதான் உங்கள்கிட்ட பாட்டு இருக்கட்டும். ஆமா. உங்களுடைய காதலை சொல்லுங்க. உங்களுடைய காதல் எப்படி, என்னுடைய காதல் எப்படின்னு ஒண்ணு எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. சண்முகராஜ் கல்யாணம் பண்ணி அந்த கையை விட மாட்டேங்க. அதை புரிய விடுவோம். வேற சூத்து வத்தி கையை விட ஆமா அதே ஓட்டாங்க. செம்பருத்தி செம்பருத்தி பூவப்பால பெண் நிறுத்தி காதலனை தேடி வந்தாள் கண்ணில் வண்ணமை எழுதி மேலும் கீழும் ஆடுகின்ற நூலில்தான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான்
எந்த காலத்தில் வட்டாது சின்ன மருது பெரிய மருது பேரு அகில உலகம் போற்றுகின்ற தங்கங்கள் யாரு அவர்கள்தான் காளையார் கோவிலை கட்டி முடித்த சின்ன மருது பெரிய மருது பேரு காலவேலும் ஒரு சுவாகாவேரியாரு எந்த காலத்தில் வட்டாது சின்ன மருது பெரிய மருது பேரு அகில உலகம் போற்றுகின்ற தங்கங்கள்